நண்பர்களே, இந்த வீடியோவோட கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனுக்கும் நம்மளோட ரவுட்டருக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு அதாவது லேன் கேபிள் மூலயமா கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபையே வந்து கிடைக்க மாட்டேங்குது. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரைமரி ரவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து லேன் கேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு செகண்டரி ரவுட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓ, குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அந்த செகண்டரி ரவுட்டர்லேருந்து ஒய்ஃபை சிக்னலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவோட கண்டென்ட். வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிபி லிங்க்லேருந்து ஒரு ரவுட்டர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்துச்சு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு டிபி லிங்க்கோட ரவுட்டர் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் 0.6 ஆம்ப்ஸில் வந்து அவுட்புட் கிடைக்கும் இதில். நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்டருக்கு வந்து ஒரு யூபிஎஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் கம்பல்சரி இந்த ரவுட்டருக்கான யூபிஎஸ் வந்து நம்மளே ஹேண்ட்மேடில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட ஒரு லேன் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்னதாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இதை எப்படி நம்ம பிசி கூட கனெக்ட் பண்ணலாம், அதாவது பிசியிலேருந்து அதாவது ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து வர ஒயரை இதில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒய்ஃபை சிக்னலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பற்றி பார்க்கலாம் வாங்க. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இப்போ நமக்கு இந்த லேன் கேபிள் தேவையில்ல, அதனால் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பேக் சைடில் மொத்தம் 5 லேன் போர்ட் இருக்கும். அந்த 5 லேன் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூ கலரில் தான் வந்து அது வேன் போர்ட் அப்படின்வாங்க. நம்ம அந்த ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, லேன் கேபிள். அந்த லேன் கேபிள் வந்து இந்த ப்ளூ கலரு கனெக்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வந்து கனெக்ட் பண்ணணும், அதாவது வேன் போர்ட்டில். அதுலேருந்து அவுட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மற்ற ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைமரி ரவுட்டர். அதுலேருந்து நான் ஒரு லேன் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த லேன் கேபிள் வந்து நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் வரைக்கும் எப்படி ரூட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர் ஒயர்லாம் போடுறதுக்கான ஒரு லைன் இருக்குது. அந்த லைன்லேயே இந்த லேன் கேபிள் நான் என்னோடய ஒர்க் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? இந்த வழிக்காக தான் நம்மளோட லேன் கேபிள் வந்து நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு ரூட்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, லேன் கேபிள் நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு ரூட்டிங் எடுத்தாச்சு அவுட்டு. இப்போ எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக இப்போ வந்து பிசியில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒய்ஃபை சிக்னலாக வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த லேன் கேபிளை எடுத்துகிட்டு நம்மளோட ரவுட்டர் இருக்குது பார்த்திங்களா, ரவுட்டரில் வந்து வேன் போர்ட் இருக்கும். அந்த வேன் போர்ட்டில் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ரவுட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறதுக்காக பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு. அதான் 9 வோல்ட் 6.5 ஆம்ப்ஸ் அந்த அடாப்டர் போட்டு நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நெட்வொர்க் சிக்னலும் அப்புறம் ஒய்ஃபை சிக்னலும் வந்து ரைட் எரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேன் போர்ட்டில் இந்த நம்ம அந்த ப்ரைமரி ரவுட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வர லேன் கேபிளை இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 ஆரஞ்சு கலர் போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து வந்து பார்த்தா நம்ம வந்து சிஸ்டம்க்கு அதாவது மல்டிபிள் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 300 Mbps வரலாம் இருக்கும். இப்போ கனெக்ட் பண்ணனே வந்து பார்த்திங்கன்னா, பிளிங்கான அந்த நெட்வொர்க் லைட் வந்து இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்டினியூஸாக ப்ளோ ஆகும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த செட்டிங்ஸுமே வந்து மாற்ற தேவையில்ல. அதாவது ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒய்ஃபை நேமில் புதுசாக வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த ஒய்ஃபை நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஒய்ஃபை செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இந்த ரவுட்டரோட நேம் இருக்குது, அதில் டிபி லிங்க் 2C30 அப்படின்ற நேமில் இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டையும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம், நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெட்வொர்க் வந்து
வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் போயிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா நமக்கு நெட்வொர்க்கும் வருது. எந்தவித லேக் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆப்டோ கப்ளர்ன்றது பொதுவாக ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜும் லோ வோல்டேஜும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 டெர்மினலில் உள்ள ஒரு 5000 எல்இடி கனெக்ட் ஆகிருக்கும். வாங்க நம்ம நெட்வொர்க்கோட ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக குரோமில் போயிட்டு இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ட்டு வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட நெட்வொர்க்கோட ஸ்பீடை செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நெட்வொர்க்கு அதாவது பேக்கேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 Mbps, அதாவது பேசிக் பிளான் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்பீடு வந்து இதில் காமிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஸ்பீடு வந்து 27 to 28 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்குது. டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 30 Mbps அந்த ஸ்பீடுக்கு வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். 29, 30 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஸ்பீடாகவே இருக்குது ஒய்ஃபை கனெக்ஷனும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எக்ஸ்டர்னலாக, அதாவது இதோட அவுட் வந்து நம்ம லேண்ட் கேபிள் மூலமா எடுத்து நம்மளோட பிசிக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். நம்ம பிசிக்கு வந்து ஏன்னா பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் நெட்வொர்க் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிசியில் ஒய்ஃபை ஆப்ஷன் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லேண்ட் கேபிள் மூலமாகவே வச்சு இதுக்கு வந்து நெட்வொர்க்கு தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ அப்படி வரியா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.